ஹோமியோபதியில நம்ம கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கண்டிப்பா ஒரு கேப் விடணும். அந்த ஒரு வருஷத்துல வந்து நீங்க ஒரு காண்டம்ஸோ இல்லாட்டி ஐயுஐ இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அந்த காப்பர் டி எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனாலும் நான் வந்து கருத்தரிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, 1 இயரா ஆயிடுச்சு, நமக்கு வந்து இன்னும் வந்து கன்சீவ் ஆகல அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும்போது கண்டிப்பா 1 இயர்க்கு அப்புறமா நம்ம வந்து டாக்டரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன் சாப்பிட விரும்பல, ஹார்மோனல் டேப்லெட்ஸோ இல்லாட்டி ஸ்ட்ராங்கான மெடிசன் சாப்பிட விரும்பல, நான் ரொம்ப மைல்டா உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹோமியோபதி கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இப்போ நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்டோட சேர்த்து நீங்க வர்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நீங்க வந்து 1 இயர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஜென்ரலா ஒரு ஜென்ரல் பிசிஷியன் நீங்க வந்து செக்அப் போயிருந்தீங்கன்னா, நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அல்ட்ராசவுண்ட் எடுத்திருக்கீங்க, ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கும் தேவைதான். இந்த கண்டென்ட்டோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம்.